சென்னை தண்டையார்பேட்டை மற்றும் காமராஜர் நகரில் 39 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசு அச்சக பணியாளர் குடியிருப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு அச்சக பணியாளர்களுக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள 96 நவீன குடியிருப்பு வலைகளை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு அரசின் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை சார்பில் சென்னை தண்டையார்பேட்டை காமராஜர் நகரில் ரூபாய் 39.30 கோடி மதிப்பில் தமிழ்நாடு அரசு அச்சக பணியாளர் குடியிருப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். 16 குடியிருப்புகள் வீதம் 6 தளங்களில் மொத்தம் 96 குடியிருப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் குடியிருப்புகளுக்கு தேவையான 4 மின்தூக்கிகள், அவசர கால வெளியேறும் படிக்கட்டு. ராஜேஷ் இணைப்புலதான் இருக்கீங்க. தொடர்ந்து இந்த முதலமைச்சரின் நிகழ்வு குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திலே நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார். செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் 2024ஆம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோல் விருதினை 50 ஆண்டுகளாக இதழியல் துறையிலே பணியாற்றி அனுபவம் நிறைந்து பெற்றிருக்கக்கூடிய அந்த மூத்த பத்திரிகையாளருக்கு வழங்குகின்றார். அதே போல எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்காக சென்னை தண்டையார்பேட்டை காமராஜர் நகரில் 39 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய 96 குடியிருப்புகளுடன் கட்டப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அச்சக பணியாளர் குடியிருப்பினையும் திறந்து வைக்கின்றார். தொடர்ந்து இந்த பல்வேறு நிகழ்வுகளில் தமிழக முதலமைச்சர் பங்கேற்கின்றார். காலையில் அடையாறு சென்றிருந்தார். அதன் பிறகு எழிலகம் சென்று மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்திலே தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய மழை மற்றும் அதன் காரணமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆகியோரிடம் கேட்டறிந்தார். அதன் தொடர்ச்சியாக தலைமைச் செயலகம் சென்று இந்த துறையிலே, அதாவது செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பிலே வழங்கப்படக்கூடிய பல்வேறு திட்டங்கள் மற்றும் விருதுகள் ஆகியவற்றினை வழங்கிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து சென்னையின் பல்வேறு இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே முதலமைச்சர் தொடர்ந்து ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.